இனிமே இனிமே என்னால எந்த காலத்திலையும் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. என்னாச்சு? வழக்கம் போலதான் பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வருத்தமா இருக்கா? அதான் பழகி போச்சு. என் தலைவிதி. என் பரவாயில்ல கூட போன வாரம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் தான். அரேட்ட ஒரு பேட் சிகரெட் கூட தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத, அப்படியே ஓடி போயிடு. ஏற்கனவே 5 பாக்கெட் எனக்கு காசு தரணும். 4 தானே? 5. எல்லா ஜெயிலையும் எல்லா மாதிரி ஒருத்தர் இருப்பான். கைதிகளுக்கு தேவையான சிகரெட்டு, தண்ணி, போதைப் பொருள் எல்லாத்தையும் என்ன மாதிரி ஆளுங்களால் தான் கொண்டு வர முடியும். நாங்க மட்டும் இதெல்லாம் உள்ள கொண்டு வரல, இங்க இருக்கிறவனுங்க கைதியா இருக்க மாட்டானுங்க. பல பேர் பைத்தியம் முடிச்சு திரிவானுங்க. இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜா. நான் ஜெயிலுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு, அதாவது 1947 தான் நான் ஆண்டியை சந்திச்சேன். அவன் ஒரு கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்குள்ள வந்தான். ஆண்டி கொன்னது யாருன்னு கேட்கறீங்களா? வேற யாரையும் இல்லை, அவன் பொண்டாட்டியையும் அவளோட கள்ளக்காதலனையும். ஆண்டி பாவம் ஒரு பெரிய நேஷனலைஸ்ட் பேங்க்ல வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கான். சின்ன வயசுலயே சிறந்த வைஸ் பிரசிடென்ட் பேர் எடுத்தவன். புது கைதிங்க வந்துட்டாங்க போல இருக்கு. உனக்கு ஆயுள் தண்டனை தானே? ஆபீசர் சொல்ற மாதிரி கேளு. வரவனுங்க எல்லாரும் கொலை கட்டுருவாளிங்க, ஆனா மூஞ்சியை மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு வரானுங்க. பந்தயத்தை ஆரம்பிக்கலாம்ல? சிகரெட்டா பணமா? என்ன பந்தயம்? சிகரெட்டு தான். 2 சிகரெட் பந்தயம். யாரை செலக்ட் பண்ற? அது அந்த சோப்பு தலைய, அந்த முன்னாடி இருந்து 3வது நிக்கிறான் அவன் தான். கண்டிப்பா நீ தோக்க போற. அவன் மேல நான் கட்ட மாட்டேன். ஆமா, நானும் தான். தோக்கணுங்கிறதுக்காகவே நீ பந்தயம் கட்டுவியாடா? ஏன் நீ யார் மேல பந்தயம் கட்ட போற? நான் அந்த தடி தாண்டவராய மேல. முன்னாடில இருந்து 5வது இருக்கான்ல, அவன் தான் நம்மளோட ஆளு. அத்தனை பேருக்கு நடுவில் என்னுடைய கண்கள் ஆண்டி மேல மட்டும்தான் போச்சு. புயல்ல பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருந்தான். அவனை பார்த்தோன்னு எனக்கு அதான் தோணுச்சு. நீங்க யார் மேல கட்ட போறீங்க? அது கோட்டு போட்டுக்கிட்ட 2வது நடந்து போறான் அவன் தான். அவனா? வேலைக்காக மாட்டான் போல இருக்க. 10 சிகரெட்ஸ் பெட். அவ்வளவு தைரியமா? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்ற? ஒத்துக்கிறல்ல? அப்புறம் என்ன?
யாரு தோக்குறாங்கன்றத பார்ப்போம். கைதிகளோட விளையாட்டு நேரம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்கவுங்க செல்லுக்கு திரும்புங்க. எல்லாரும் திரும்பி நில்லுங்க. நேரா நில்லுங்க. இவர் ஹேட்லி, இவர் தான் எங்க கேப்டன். நான் நார்தன், இந்த ஜெயிலோட வார்டன். செஞ்ச தப்புக்கான தண்டனைய நீங்க இங்க தான் அனுபவிக்க போறீங்க. ரூல் நம்பர் 1, தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பிக்க முயற்சி பண்ணவங்களை எங்க கேப்டன் உயிரோட விட்டதே கிடையாது. இன்னொரு ரூல், எங்களோட எந்த ரூல்ஸையும் மீறக்கூடாது. வேற ஏதாவது தெரியுமா? நாங்க எப்ப சாப்பிடலாம்? நாங்க எப்ப சொல்றோமோ அப்பதான் சாப்பிடணும். நாங்க எப்ப சொல்றோமோ அப்பதான் தூங்கணும். நாங்க எப்ப சொல்றோமோ அப்பதான் எழுந்திருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு இங்க ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. நிமிர்ந்து நெல்ல. நான் 2 விஷயத்தை நம்புறேன். ஒன்னு ஒழுக்கம், இன்னொன்னு பைபிள். அது ரெண்டும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். நீங்க கடவுளை நம்புற வரைக்கும் நான் உங்களை கைவிடாம இருப்பேன். ஷாஷாங்க் சிறைக்கு உங்களை வரவேற்கிறேன்.